ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்லுங்க. நான் பிளேஸ்மெண்ட், இன்டர்ன்ஷிப், ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், நான் எல்லா ஒரு டொமைனுக்குமே நான் ஒரே ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறேன். அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்காக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி லாங்குவேஜஸ் கிடையவே கிடையாது. நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணும்போது ஒரு லாங்குவேஜஸ் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஜாப் அப்ளை பண்ணும்போது நீங்க வேற ஒரு லாங்குவேஜஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் you will teach a lot of languages without confusion. But உங்களுக்கு வந்து first language எந்த மாதிரி சூஸ் பண்றது அப்படி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். எந்த மாதிரியான கோல் உங்களுக்கு இருக்கு, அந்த கோல் நீங்க எந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண போறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கைடன்ஸா இருக்கும். So without further ado, please get into the video. I am Ramya. I am working as software engineer at Top Tech company. Goal number 1. நீங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு நீங்க போறதா இருக்கீங்க. உங்களோட பேக்ரவுண்ட் வந்து என்ன பேக்ரவுண்டா வேணா இருக்கட்டும், பிடெக்கா இருக்கட்டும், பிஇ, பிசிஏ, பிஎஸ்சி, எந்த பேக்ரவுண்டா வேணா இருக்கட்டும், என்னோட வந்து கோல் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படி போகணும் அப்படின்னா உங்களோட இன்டர்ன்ஷிப், உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே நீங்க ஒரு டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கூகுள், மெட்டா, ஃபேஸ்புக், அமேசான், இது எல்லா கம்பெனிலுமே வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டிஎஸ்ஏ தான். ஸோ அந்த மாதிரி டிஎஸ்ஏக்கு நீங்கள் எந்த மாதிரி லாங்குவேஜ் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா, C++, பைத்தான், இந்த 3 லாங்குவேஜ் நீங்கள் ஏதாவது லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க இல்லை நான் வந்து ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் ப்ளீஸ் கோ ஃபார் ஜாவா ஆர் C++. டோன்ட் கோ ஃபார் பைத்தான். ஏன்னா பைத்தான்ல வந்து லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவீங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து பைத்தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ அது வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோ. ஜாவா, C++ காட்டிலும் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோன்றனால நம்ம பைத்தான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் இல்லை நான் பைத்தான்ல ஆல்ரெடி நான் வந்து வெல் வெர்ஸ்டா இருக்கேன், பைத்தான் நான் டிஎஸ்ஏ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா டோன்ட் கன்ஃபியூஸ். நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கோல் 2. என்னோட கோல் வந்து வெப் டெவலப்மெண்ட்குள்ள தான் போற மாதிரி இருக்கு அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிற லாங்குவேஜ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் எண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல்லேயே வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு 60 days பிளானுக்கு ஒரு சூப்பர் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், கண்டிப்பா பார்த்துருவாங்க. அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்றேன். ஏன் ஜாவா ஸ்கிரிப்ட் கேட்டீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இப்போ இண்டஸ்ட்ரி வைஸ்ல வந்து ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க வந்து பேக் எண்டுக்கு, ஃப்ரண்ட் எண்டுக்கு எல்லாமே யூஸ் பண்றதுனால ரொம்ப வெர்சடைலா யூஸ் பண்றதுனால நீங்க கண்டிப்பா அதை கத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இது ரொம்பவும் டஃபா இருக்காது. கோல் நம்பர் 3 என்ன பாத்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு பிகம் a Python developer or data analyst or data science or machine learning, artificial intelligence, இந்த மாதிரியான எல்லா ஒரு டொமைனுக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் தான். அதை விட ஒரு சூப்பரான லாங்குவேஜ் இந்த டொமைனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளோட ஜாப் மார்க்கெட்டில் எதுவுமே இல்லை. ஸோ அதோட லைப்ரரிஸாக இருக்கட்டும், அது வந்து அவ்வளோ அதோட ஈஸியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து பைத்தான் தான். ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து பைத்தான் சூஸ் பண்ணிடலாம். பைத்தானோட ரோட் மேப் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. கோல் நம்பர் 4 வந்து எனக்கு ஆப் டெவலப்பர் ஆகணும், ஆப் டெவலப்மெண்ட்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நினைச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து iOS ஆர் ஆண்ட்ராய்டு இதுல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஆண்ட்ராய்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜாவா நீங்க வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க காட்லினும் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். iOS இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம். இதுல வந்து iOS, ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துலயுமே வந்து எதுக்கு ஒரு வேகன்சி அதிகம், ஜாப் மார்க்கெட்ல வந்து ரொம்ப ஜாப் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்கு தான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து நான் பண்ணுற லாங்குவேஜ் வந்து ஆண்ட்ராய்ட்லையும் சப்போர்ட் ஆகணும், iOSலையும் சப்போர்ட் ஆகணும் பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் கிராஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரியாக்ட். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் நீங்கள் கற்றுக்கணும். இது ஒரு லைப்ரரி, நிறைய கண்டென்ட்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. கோல் 5. எனக்கு வந்து கேம் டெவலப்பிங் தாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு C# or C++ எடுக்கலாம். நீங்க ஆல்ரெடி டிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு C++ மேல ஆல்ரெடி ஐடியா இருக்கும். ஸோ நீங்க அதை வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைக்கா நீங்க வந்து இவ்வளோ கோல் சொல்லிட்டுமே எனக்கு வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து காலேஜ்ல எந்த இயர்ல இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் உங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து C++, ஜாவா ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு நீங்க டிஎஸ்ஏவை ஸ்டார்ட் பண்ணுங்க. பேரலலி வந்து வெப் டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க தேர்ட் இயர் ஃபைனல் இயர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வெப் டெவலப்மெண்ட்ல நீங்க ஜாவா சூஸ் பண்ணி நீங்க வெப் டெவலப்மெண்ட் போகலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன கோல் இருக்கு, என்னென்ன பாத் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா இந்தந்த லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ண போறீங்க, உங்களோட டொமைன் என்ன, உங்களோட கோல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ டெஃபினெட்லி வில் ஹெல்ப் யூ. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. Until then, bye bye.